வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான நினைவெல்லாம் நீயடா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான லவ் ஃபிலிம்னு சொல்லலாம். இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா பாருங்க. இல்ல கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுன்றவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பூஜை பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. இவருக்கு இல்ல மலர்விழின்னு ஒருத்தங்களுக்காக தான் பூஜை பண்றதுக்கு வந்திருக்காரு. அவங்க 4 நட்சத்திரம்னு எதுவுமே தெரியல. நீங்க சாதாரணமா பூஜை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த மலர்விழியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் டைம்ல இவர் லவ் பண்ண பொண்ணா இருப்பாங்க. இப்ப அவங்க எங்க ஏதுன்றதெல்லாம் இவருக்கு தெரியல. இருந்தாலும் வருஷம் வருஷம் பூஜை பண்ணுவாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் விற்கிற ஒரு கடை தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கடையில வச்சோம் மலர்விழியை பத்திலாம் நெட்ல தேடி பார்த்துட்டு இருக்காரு. எதுக்காகடா இன்னமும் தேடி பார்த்துட்டு இருக்க, அவ இதுக்கப்புறம் கிடைக்க மாட்டா அப்படின்ற மாதிரி இவரோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. இவர் கடையில கூட வேலை பார்க்கறவராகவும் இருப்பாரு. இப்பதான் ஆனந்தின்னு ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வராங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மாமா பொண்ணா இருப்பாங்க. எப்பதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவர் மலர்விழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. தொடர்ச்சியா இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதனால பயங்கரமா ஆனந்தி கோவப்படுறாங்க. ஒரு நாள் ஹீரோ வீட்டுக்கு வரும்போது அத்தை மாமா ஆனந்தி 3 பேருமே வீட்டுல தான் இருக்காங்க. அத்தை பல வாட்டி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. இவர் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாரு. யாருன்னே தெரியாத அந்த மலர்விழிக்காக எதுக்காக தள்ளி போட்டுட்டு இருக்க, அவ யாரு என்னன்னு தெரிஞ்சா நாங்களே வந்து கூட உனக்காக பேசுவோம், அதான் கண்டுபிடிக்க முடியல, இதை விட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் தள்ளி போறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா அத்தை ரொம்ப கோவப்படுறாங்க. நீ இதே மாதிரி தள்ளி போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, என் பொண்ணுக்காக நான் விஷத்தை குடிக்கவும் தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அத்தை கோவமா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மாமாவும் வரன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஹீரோ அப்பா இருக்காருல்ல, இந்த மாதிரி ஸ்கூல் லவ்லாம் டைரியில எழுதி பார்க்க நல்லா இருக்கும்பா, நிஜத்துல ஒத்து வராது, அதை விட்டு வெளியே வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே ஹீரோ உட்காந்துருக்காரு. ஒரு பார்க்ல தான் உட்காந்துருக்காரு. இவருக்கு பக்கத்துல ஒரு கப்பிள்ஸ் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இதுல பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, வெளியூருக்கு வேலைக்கு போக போறாங்க. நல்ல சம்பளம் வரும், அது மூலியமா நம்ம நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்னை விட்டு போகாத, இங்கேயே இருன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நம்ம லைஃபுக்காக தானே சொல்றேன், நான் போறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி நீ தாராளமா போய்க்கோ, அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்னா இருந்துடலாம், அப்பதான் நீ கண்டிப்பா திரும்பி வந்து என்ன கல்யாணம் பண்ணிப்ப, இல்லைன்னா நம்ப முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதனால கேர்ள் ஃப்ரெண்டுமே கோவப்படுறாங்க. அதே சமயம் இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத ஹீரோ கேட்டுறாரு. எப்படா இப்படி உன்னால பேச முடியுது அப்படின்ற மாதிரி அந்த நபரை போட்டு அடிச்சிடுறாரு. இவனை மாதிரி ஒருத்தனை தான் நீ லவ் பண்ணிருக்கியா, நான் சொல்றதை கேளுமா, இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணை பார்த்து சொல்றாரு. அந்த பொண்ணுமே கோவத்துல இருந்தாங்கல்ல, இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பாய் ஃப்ரெண்டு சொல்றான். இப்ப பாய் ஃப்ரெண்டு நிறைய ஆட்களை வர வச்சிடறான். எல்லாருமே சேர்ந்து ஹீரோவை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. ஹீரோ ட்ரெஸ் முழுக்க மண்ணாயிருது. அதை வாஷ் பண்றதுக்காக ஹீரோ வராரு. அந்த இடத்துல ஒரு பொம்மையை பாக்குறாரு. அதாவது பொம்மை மூலியமா சாக்லேட் விற்பாங்க பாத்தீங்களா, அந்த பொம்மையை தான் பாக்குறாரு. அதை பார்க்கும் போது இவரோட ஸ்கூல் ஞாபகம்லாம் இவருக்கு வர ஆரம்பிக்குது. இவரோட ஸ்கூலுக்கு வெளியே அந்த பொம்மைலாம் இருக்கும். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அப்ப 12th படிச்சிருப்பாரு. மலர்விழி இருக்காங்க பாத்தீங்களா, 12th இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. இவங்க வந்துட்டு இருக்கிறத ஹீரோவும் ஃப்ரெண்டும் கவனிக்கிறாங்க. ஹீரோக்கு பார்த்தோன்னே மலர்விழியை ரொம்ப பிடிச்சிருது. நீங்க யாரு என்ன அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த லவ் லெட்டர் அப்படின்ற மாதிரி தராரு. இது லவ் லெட்டரா அப்படின்ற மாதிரி அவங்க ஷாக்க வராங்க. இப்ப இவரோட கையில இருந்து வாங்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. எங்க ஓடுறா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே பின்னாடி துரத்திட்டு வராங்க. மலர்விழி இருக்காங்கல்ல, எனக்கு லவ் லெட்டர் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேருமே கரெக்டா பின்னாடி வந்து நிக்கிறாங்க. ஏண்டா லவ் லெட்டர் தரீங்களா அப்படின்ற மாதிரி டீச்சர் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அடி வாங்கிட்டு இருக்க இவங்க இருக்காங்கல்ல, நாங்க தரல, சார் தான் தந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது சார் தந்தாரா அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு அடிக்கிறாங்க. மேடம் சார் அந்த பொண்ணுக்கு தரல, உங்களுக்கு தந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மிஸ்ஸோட பேரு ஆண்ட்ரியா அப்படின்றது. ஒரு சார் இவங்க பின்னாடி சுத்தி சுத்தி வருவாரு. அவர் தான் தந்ததா பசங்க சொல்றாங்க. அவரோட வேலை தானா, கவனிச்சுக்கிறேன், போய் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டீச்சர் பயங்கரமா அடிச்சிட்டாங்கல்ல, இதனால ஹீரோ கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. நம்மளால தான் இவ்வளவு அடி வாங்கிட்டான், சாரி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கையில சாரின்னு எழுதி காட்டுறாங்க. ஆனா இவர் கோவப்படுறாரு. உன் சாரி எல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, போடின்ற மாதிரி எழுதி காட்டுறாரு. இப்ப 2 பேருமே கெமிஸ்ட்ரி லேப்ல தான் இருக்காங்க. அப்ப மலர்விழி இருக்காங்கல்ல, சாரின்ற மாதிரி ஒரு கிளாஸ்ல எழுதி காட்டுறாங்க. இப்பயுமே ஹீரோ கோவப்படுறாரு. பெருசா இவங்களை கண்டுக்க மாட்டாரு. இப்ப மலர்விழி வீட்டை நமக்கு காட்டுறாங்க. மலர்விழியை பொறுத்த வரைக்கும் 2 தங்கச்சிங்க இருக்காங்க. மலரை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி அண்ணன் கிட்ட பூமர்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு சாக்லேட் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு, பூமரை வாங்கிட்டு வரல. உங்க அப்பா அதெல்லாம் வாங்கி தரக்கூடாதுன்னு சொன்னாரு, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பா வெளியூர்ல தானே இருக்க போறாரு, அதெல்லாம் எங்க தெரிய போகுதுன்னு கேக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் உங்களோட அப்பாவோட பேச்சை நான் மீற மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த செக்யூரிட்டியும் இவங்க கிட்ட சொல்றாரு. டிராயிங் காம்படிஷன் வரப்போது, யாரெல்லாம் பேரை கொடுக்க போறீங்கன்னு டீச்சர் கேக்குறாங்க. மலர் எதுவுமே பேசாம இருக்காங்க. ஆனா மலர் ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, மலர் நல்லா வரைவா, நிறைய வரைஞ்சிருக்கா, நீங்களே பாருங்க அப்படின்ற மாதிரி டீச்சர் கிட்ட காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பாக்குற டீச்சர் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இவ்வளவு சூப்பரா வரைகிற, நீ கண்டிப்பா கலந்துக்கணும்னு சொல்றாங்க. இதனால மலரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க.
மேடம் மியூசிக் காம்படிஷன் வந்தா சொல்லுங்க, இவன் கலந்துப்பான் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டாரு. ஹீரோக்கு அதெல்லாம் பண்ண தெரியாதுன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. அதனால பயங்கரமா இந்த இடத்துல சிரிக்கிறாங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க. உனக்கு பண்ண தெரிஞ்சதா பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் சொல்லிட்டாரு. ஹீரோ பேக்லயே வயலின் மாதிரி ஒன்னு வச்சிருப்பாரு. அது மூலியமா இந்த இடத்துல மியூசிக்லாம் ப்ளே பண்ணி காட்டுறாரு. ரொம்பவே சூப்பரா பண்றாரு. எல்லாருமே கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. மலர்விழியும் இதை பார்த்து கிளாப்லாம் தட்டுறாங்க. உண்மையிலேயே சூப்பரா வாசிச்சு அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து பேசுறாங்க. இது மூலியமா இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. இவர் ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டு இருக்காரு. மலர்விழி வராங்கன்னு தெரிஞ்சோன்னா ஃப்ரெண்ட போக சொல்லிடுறாரு. இப்ப மலரும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க. இவர் அடி வாங்கினது மலருக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. சிரிக்கலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சார் தான் தர சொன்னார்னா நீ எதுக்காக தந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எதுக்காக தந்தாரு அப்படின்ற காரணத்தை இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு சப்ஜெக்ட்ல இவர் ஃபெயில் ஆயிருப்பாரு. இன்னும் 2 மார்க் போட்டா நான் பாஸ் ஆயிடுவேன் சார், தயவு செஞ்சு பாஸ் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. பாஸ் பண்ணுமா, அப்ப எனக்காக நீ ஒரு உதவி பண்ணும், இது ஆண்ட்ரியா மிஸ் கிட்ட தந்துரு அப்படின்ற மாதிரி அந்த சார் தந்திருப்பாரு. இதை கேட்டுட்டு இருக்க இவங்க இருக்காங்கல்ல, அதுக்காக நீ லெட்டரை தருவியா, நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கண்டிப்பா பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி மியூசிக் எனக்கு கத்துக்கொடுன்னு கேக்குறாங்க. கண்டிப்பா கத்து தரேன் அப்படின்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இப்ப வெளியே வச்சு வாசிக்கலாம் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காரு. இது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறத நமக்கு காட்டுறாங்க. ரெகுலரா இவங்க பழகிறதையும் ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. டிராயிங் காம்படிஷனுக்கு எல்லாருமே பேரெல்லாம் குத்தாங்க பாத்தீங்களா. இப்போ ஒரு இடத்துல எல்லாருமே வரையறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வரையவே தோண மாட்டேங்குது. என்னதான் வரையறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பகுதியை பாக்குறாங்க. இதை வரைஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சந்தோஷமா வரையலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனும் ஃப்ரெண்டும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது சீனியர்ஸை கூப்பிட்டு கெலாட்டா பண்றாங்க. இவங்களே 12th தான் காமிச்சிருப்பாங்க. அப்புறம் எப்படி சீனியர்ஸ்லாம் வந்தாங்கன்னு தெரியல. அந்த பையன் சல்யூட் அடிச்சுட்டு போன்ற மாதிரி சொல்றான். ஹீரோனும் ஃப்ரெண்டும் சல்யூட் அடிக்கிறாங்க. என்ன கையில அடிக்கிறீங்க, கால்ல அடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். கோவப்பட்ட ஹீரோயின் இருக்காங்கல்ல, கால்ல இருக்க செருப்பு எடுத்து காட்டுறாங்க. இதனால இந்த சீனியருக்கு எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப அசிங்கமா போயிருது. என்னன்னு தெரியல, இந்த கேரக்டர்ல நடிச்ச பையனுக்கு மட்டும் தொடர்ச்சியா இதே மாதிரி கேரக்டர் மட்டும் தான் வந்துகிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப மலர் காலையில ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன பாக்குறாருன்னு தெரியல, வேக வேகமா அவரோட சட்டையெல்லாம் கலட்டுறாரு. இப்ப இவங்களை நோக்கி வேகமா ஓடி வராரு. இவங்க பின்னாடி கட்டுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, தப்பா புரிஞ்சு இவர் மேல கோவப்படுறாங்க. இவர் அடிக்கலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ மலர்விழியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வான்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி கூட்டு வந்துடுறாங்க. அவன் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா சீனியர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பண்ணிருப்பாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பின்னாடி ரெட் இங்க தெளிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அதாவது பிளட் ஸ்டெயின் மாதிரி காட்டணும்ன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. அவங்க வந்துட்டு இருக்கும் போது பின்னாடி தெளிச்சுட்டு அங்க இருந்து போயிருப்பாரு. மத்தவங்க பாக்குறதுக்கு முன்னாடி மறைக்கணும்ன்றதுக்காக தான் ஹீரோ இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது தான் இந்த விஷயம்லாம் மலருக்கு தெரிய வருது. மலர் அடிச்சிட்டாங்கல்ல, அதனால ஹீரோ கொஞ்சம் அப்செட்டா உட்காந்துருக்காரு. அப்ப அந்த சீனியர் பசங்க இருக்காங்கல்ல, சேர்ந்து கெலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. கோவப்பட்ட ஹீரோவும் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்துடுறாங்க. இந்த இடத்துல ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க. அவங்க போயிட்டு போறாங்க, விடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க தப்பா புரிஞ்சு அடிச்சாங்கல்ல, அதுக்காக இந்த இடத்துல மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் இவர் சட்டையை கட்டி விட்டாரு பாத்தீங்களா, அதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. தேங்க்யூன்ற மாதிரி தராங்க. இவரும் சரின்ற மாதிரி வாங்கிக்கிறாரு. போகும்போது அவங்க சிரிச்சுக்கிட்டே போறாங்க. இது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே இன்னும் க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மலர் காம்படிஷன்ல எதையோ பார்த்து வரைஞ்ச மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, அந்த இடத்துல ஹீரோ தான் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. அவரை வரையலான்ற மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸும் கிடைச்சிருக்கு. இது தெரிஞ்சோன்னா ஹீரோவும் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அவங்களுக்கு பக்கத்துல வந்து வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டாரு. இவர்கிட்ட ஒரு வயலின் மாதிரி இருக்கும்ல, அதை அவங்க கிட்ட கிஃப்டா தராரு. அவங்களுமே சந்தோஷமா அதை வாங்கிக்கிறாங்க. இதனால மத்த பசங்களா இவங்க ரெண்டு பேரையும் சிரிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி எல்லாருமே நினைச்சுதான் கிண்டல் பண்றாங்க. இன்னமும் இவங்க ரெண்டு பேர் க்ளோஸா பழகிட்டு இருக்க மாதிரி நமக்கு சாங்கா காட்டுறாங்க. இப்ப அந்த சார் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவை மடக்கி பேச ஆரம்பிக்கிறாரு. போய் இந்த லெட்டரை தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல சார், நான் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் லெட்டர் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் தள்ளி இருந்து மலரும் கவனிச்சிட்டு இருக்காங்க. சரி நம்மளே தருவோன்ற மாதிரி இந்த சாரும் ஆண்ட்ரியா மிஸ்ஸை பாக்குறதுக்காக வராது. அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவர் தர லெட்டர் அவங்க என்ன பண்றாங்கன்னா அதே இடத்துல கொளுத்தி விட்டுறாங்க. ஹீரோ இன்னும் மலர் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணாம தான் இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ அன்னி கடிச்சதே இன்னும் வலிக்குது, அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப லெட்டர் எழுதி தந்துரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. சரி லெட்டர் எழுதலாம் அப்படின்ற மாதிரி இவர் எழுதிட்டு இருக்காரு. அம்மாவும் சாப்பிடவான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அம்மாவே இவரோட கண்ணுக்கு மலர் மாதிரி தெரியுறாங்க. இவரும் மலர்னு நினைச்சு பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அம்மானு தெரியுது. அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க அப்பா இரும்புறாரு. ஆனா இவரோட கண்ணுக்கு மலர் மாதிரி அப்பா தெரியுறாரு. அதனால இவர் வேகமா பக்கத்துல வந்து தண்ணி எல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு லெட்டர் தான்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, இவர் லெட்டர்லாம் எழுதி எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனா ஃப்ரெண்டு தர சொன்னா அப்புறமா தரேன் அப்படின்ற மாதிரி இவர் டைமை இழுத்துக்கிட்டே இருக்காரு. இவர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு. ஏன் இன்னைக்கு வித்தியாசமா இருக்க, உடம்பு கிடம்பு சரியில்லையா அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உன்னோட இடத்துக்கு போ அப்படின்ற மாதிரி இவரே அனுப்பி வைக்கிறாரு. ஏன்டா வர வாய்ப்பெல்லாம் விடுற அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டை இவர் மேல கோவப்பட்டு இருக்காரு. இப்ப மலரும் ஸ்கூல்ல முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி இவரும் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. உனக்கு ஒண்ணு தரணும் அப்படின்ற மாதிரி லெட்டரை இவர் தராரு. அவங்களுமே வாங்கி படிக்கிறதுக்காக வராங்க. இங்க படிக்காத, வீட்டுக்கு போய் படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அவங்களும் லெட்டரை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க.
அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வந்து இவர்கிட்ட பேசுற மாதிரிலாம் இவருக்கு தோணுது. இதே மாதிரி தான் இவர் யோசிச்சுக்கிட்டே படுத்துட்டு இருக்காரு. மறுநாள் ரொம்ப சீக்கிரமாவே ஸ்கூலுக்கு வந்துடுறாரு. இப்ப வேகமா எல்லா டெஸ்கையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஏன்டா டெஸ்க் எல்லாம் செக் பண்ற அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. ஒருவேளை அவ பதிலுக்கு லவ் லெட்டர் எழுதி வச்சிருப்பான்னு நினைச்சேன், அப்படி எதுவுமே வைக்கல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல கிளாஸ்ல எல்லா பசங்களும் வந்துடுறாங்க. ஆனா அவங்க மட்டும் வராம இருக்காங்க. என்ன இன்னும் வராம இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. பார்த்தா ஸ்கூலுக்கே வரலன்னு தெரிய வருது. சரி ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு பாப்போன்னு கேட்டு பாக்குறாரு. ஏன் வரலன்னு எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஹீரோவும் வீட்டுல போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்க இருக்க செக்யூரிட்டி இருக்காரு பாத்தீங்களா, அவசர வேலை வந்துருச்சு, அதனால குடும்பத்தோட ஃபாரினுக்கு போயிட்டாங்க, எப்போ வருவாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இவரோட பேரை சொல்லிட்டாரு. ஓஹோ இதுதான் உன்னோட பேரா, உன்கிட்ட கொடுக்க சொல்லி தந்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி இவரும் ஒன்னு எடுத்துட்டு வந்து தராரு. ஹீரோவும் செக்யூரிட்டி கிட்ட இருந்து அந்த வயலினை வாங்கிடுறாரு. அந்த வயலின் இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க கிட்ட வாசிச்சு காமிச்சாரு பாத்தீங்களா, அந்த பாட்டெல்லாம் இந்த இடத்துல வாசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி செக்யூரிட்டியை பாக்குறதுக்காக வராரு. எப்பதான் வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அவங்க திரும்பி வர வாய்ப்பு இல்ல, அங்கேயே தான் இருக்க முடிவு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீ சும்மா சும்மா தொல்லை பண்ணாதப்பா, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ விடுற மாதிரியே தெரியல, தொடர்ச்சியா அடிக்கடி இந்த இடத்துக்கு வராரு. ஆனா இந்த செக்யூரிட்டி ஒவ்வொரு வாட்டியும் திட்டி இவங்களை அனுப்பி விட்டுட்டு இருக்காரு. அப்பத்துல இருந்து தான் மலருக்கும் இவருக்குமான பழக்கம் டோட்டலா கட் ஆயிருக்கும். இதெல்லாம் பிரசன்ட்ல ஹீரோ குடிச்சுக்கிட்டே ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது தான் நமக்கு தெரிய வருது. ஹீரோக்கு பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார்ல, அவர் தான் இந்த ஃப்ரெண்டா இருப்பாரு. இப்ப ஆனந்தி நமக்கு காட்டுறாங்க. எப்படியாவது ஹீரோ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடணும் அப்படின்ற மாதிரிலாம் கடவுள்கிட்ட இவங்க வேண்டிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, குறி கேட்கறதுக்காக ஒரு லேடி கிட்ட வந்திருக்காரு. இவருக்கு சின்ன வயசுல சில பொருள் காணாம போயிருக்கும். இவங்க கிட்ட கேட்ட அந்த பொருள்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பாரு. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு என்னோட மலர்விழி கிடைப்பாளா இல்லையா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே குறியெல்லாம் பாக்குறாங்க. கண்டிப்பா உனக்கு கிடைப்பா, நீ கவலைப்படாம வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவர் குறி கேட்டுட்டு இருக்கிறத ஆனந்தி பாக்குறாங்க. செம்மையா அப்செட் ஆயிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. கரண்ட் வயரை கையில தொட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தொடுறாங்க. அது தூக்கி அடிச்சிருது. இத பாக்குற பேரண்ட்ஸும் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணு அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோ இப்பயும் அந்த செக்யூரிட்டி அண்ணனை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அந்த செக்யூரிட்டி அண்ணன் யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காரு. யார்கிட்ட, மலர்விழி கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள வராங்க. ஏன் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கம்பா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பயாவது அறியாத வயசு தொடர்ச்சியா வந்தீங்க, இப்போ உங்களுக்கு என்ன, முதல்ல போங்கன்ற மாதிரிலாம் இங்க இருந்து விரட்டி விட்டுட்டு இருக்காரு. ஆனந்தி கரண்ட் அடிச்சு ஹாஸ்பிட்டல் இருக்காங்கல்ல, இதுக்கு நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி அம்மாவும் ஹீரோவை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த தகவல்லாம் தெரிய வந்துருது. எதுக்காகடா இன்னும் மலர்விழிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, அவ வரதுக்கான வாய்ப்பே கிடையாது, பேசாம ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதான் உங்க ரெண்டு பேருக்குமே நல்லது அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மலர் வந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்படியே மலர் வந்தாலும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. சரிடா நீங்க சொல்ற மாதிரியே நான் ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா அதுக்கப்புறம் மலர் மட்டும் கல்யாணம் முடியாம வந்தான்னு வச்சுக்கோ, நான் சூசைட் பண்ணிக்க கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டார்ல, அதை பத்தி வீட்டுல இருந்து தகவல் கிடைக்குது. இப்ப அம்மாவும் பொண்ணு கிட்ட சந்தோஷமா இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. இது மூலியமா ஆனந்தி சந்தோஷப்படுறாங்க. அவரை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரீம் சாங்குக்கு போயிடுறாங்க. இப்ப ரெண்டு பேருக்குமே நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருது. அப்படியே கட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஆனந்தி இருக்காங்கல்ல, மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி மனநலம் பாதிக்கப்பட்டது அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. அதே சமயம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இப்ப குடிக்க ரொம்ப அடிமையாயிடுறாரு. முதல்ல அவங்கள நினைச்சு லைட்டா தான் குடிப்பாரு, இப்ப ரொம்ப குடிக்கிறாரு. என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் ஒரு வருஷத்துல ஏற்பட்டதுன்னு தெரியல. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணோட தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதனால எல்லாரையும் இன்வைட் பண்றதுக்காக ஹோட்டலுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் வராம இருக்காரு. ஹீரோ கொஞ்ச நேரத்துல வந்துருவான், நான் சொல்லியிருக்கேன்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் செம்ம போதையில இந்த இடத்துக்கு வராரு. என்னடா இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அட்வைஸ் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இதனால ஹீரோவும் கோவப்பட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. சாரை கிராஸ் பண்ணிட்டு தான் கிளம்புறாரு. அந்த சாரி இப்ப ஆண்ட்ரியா மிஸ்ஸ கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஏன் இப்படி மாறிட்டான், நீங்களாம் சேர்ந்து தான் பழையபடி அவனை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா ஹீரோவை பழையபடி மாத்திரம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, மலர் வந்தா மட்டும்தான் இவன் பழையபடி மாறுவான், மலர் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த கேங்ல ஜானகின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்களோட தங்கச்சிக்கு தான் ஆக்சுவலா கல்யாணத்தை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜானகி என்ன சொல்றாங்கன்னா, எப்படியாவது மலரை இந்த இடத்துக்கு வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஜானகியும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா செக்யூரிட்டி பொண்ணு தான் இருக்காங்க. என் கல்யாணத்துக்கே பத்திரிக்கை வைக்கணும்னு நினைச்சேன், முடியாம போயிருச்சு, என் தங்கச்சி கல்யாணத்துக்காவது மலர் வந்தா நல்லா இருக்கும், மலரோட போன் நம்பர் மட்டும் தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் தந்துடுறாங்க. இவங்க தந்தது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அப்பாக்கு தெரிய வருது. எதுக்காகமா நம்பர்லாம் தந்து அப்படின்ற மாதிரி அப்பவும் பொண்ணை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. ஜானகியும் கண்டிப்பா நீ கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி மலருக்கு மெசேஜை போட்டு விட்டுறாங்க. கொஞ்ச நாள்ல நேரடியா அவங்க கிட்ட இருந்து கால் வருது. நான் ஏர்போர்ட்டுக்கு ரீச் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உன் ஹஸ்பண்ட் குழந்தைங்களாம் வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஜானகி கேக்குறாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் மட்டும்தான், நான் இன்னும் சிங்கிளா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற ஜானகிக்கு இந்த இடத்துல தூக்கி வாரி போட்டது.
ஏன்னா இவங்க சிங்கிளா வந்தாங்கன்னா சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி சொல்லிட்டாங்க. இதை தெரியாம நம்ம தான் எப்படியாவது ஹேண்டில் பண்ணோம், நீ அவனை ஃபங்க்ஷனுக்கு வராம பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப மலரும் சந்தோஷமா இந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வெளியே ஒரு பொம்மை இருக்கும் பாத்தீங்களா, அந்த பொம்மையை பார்த்தோன்னே இவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. பெல்ல மட்டும் அடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பெல்லெல்லாம் அடிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி சந்தோஷப்படுறாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸோட பேரும் இவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த சமயம் தான் ஹீரோ என்ன பண்றாருன்னா ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டாரு. ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கிறத மலர் கவனிச்சிடுறாங்க. ஹீரோ கிட்டயா பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. இல்லன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டும் சமாளிச்சிடுறாரு. வந்ததுல இருந்தே ஹீரோ எங்கன்ற மாதிரி தான் மலர் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயம் பையன் இருக்கான்ல, ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போனை வாங்கிட்டு போயிடுறான். ஃபங்க்ஷன்ல ஒரு குரூப் தான் பாடுறதுக்காக வந்திருக்காங்க. உங்கள யாராவது பாடுறதுக்காக வந்தாலும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. இங்க உட்காந்து இருக்க மலர் நான் பாடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ தந்ததை இன்னும் வச்சிருக்காங்க போல. இப்போ ஒரு பாட்டு அந்த இடத்துல பாட ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்டோட பையன் இருக்கான்ல, தெரியாதனமா ஹீரோக்கு கால் பண்ணிடுறான். ஹீரோவும் அட்டன் பண்ணி அந்த சைட்ல நடக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர் மலர் கிட்ட ஒரு பாட்டை பாடி காமிச்சார்ல, அந்த பாட்டை தான் இப்ப மலர் பாடிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மலர் தான் வந்துட்டா போலன்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காரு. இப்ப மலர் வாசிச்சுட்டு இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாரு. இங்க இருக்க நபரும் மலரை பயங்கரமா பாராட்டாரு. மிஸ்ஸஸ் மலருக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து கிளாப் தட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் ஒரு சின்ன கரெக்ஷனு, நான் மிஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மிஸ் மலருக்கு கிளாப் தட்டுவோம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. கல்யாணம் ஆகலன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. இது தெரிஞ்சோட ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. பாட்டில உடைச்சு அவரோட கழுத்தை அவரே அறுத்துக்கிறதுக்காக வராரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்தி வந்து தடுத்துடுறாங்க. அவரை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து மலர் கவனிச்சிருப்பாங்க. அதுதான் ஹீரோன்றது மலருக்கு தெரிஞ்சிருது. எதனால ஹீரோ அந்த மாதிரிலாம் நந்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்குறாங்க. ஹீரோக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப் மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்காங்கல்ல, அதை பத்திலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இது ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அப்ப எனக்காக அவன் வெயிட் பண்ணலையா அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. இப்ப கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மலரோட வீடு இங்க தானே இருக்கு, அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ ஞாபகமா நிறைய பொருள் வச்சிருக்கிறது தெரிய வருது. அந்த பொருள் எல்லாத்தையும் சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. பழைய விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அவர் தந்த லெட்டரை இவங்க சந்தோஷமா படிச்சிருப்பாங்க. அதெல்லாம் இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. அவர் தந்த வயலின்ல ஷார்ப்பா ஒரு பகுதி இருக்கும்ல, அதை வச்சு இவங்களோட கையை அறுத்துடுறாங்க. ரத்தம்லாம் சிந்தி அவங்க கிடக்கிறத வாட்ச்மேன் கொஞ்சம் லேட்டா தான் பாக்குறாரு. உடனே வேக வேகமா இவங்களை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்துடுறாரு. இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிய வந்துருது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. ஹீரோக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தானே சொன்னோம், கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லல, ஹீரோ இன்னமும் உன்னை மறக்கல அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத இப்பதான் நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து வற்புறுத்தினாங்கல்ல, அதனாலதான் ஹீரோ ஆனந்தியை கல்யாணம் பண்ணிருப்பாரு. ஆனா வீட்டுல அவங்களை விட்டு விலகி தான் இருந்துட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கோயிலுக்கு வந்திருக்காங்க. இவர் கோயில்ல ஆனந்தின்னு கூப்பிடாம மலர்விழி அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இதனால இவங்களுமே செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள போயிட்டு இருக்கு. எப்ப பாரு மலர்விழியை பத்தி யோசிச்சுட்டு இருக்காருல, மலர்விழியை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு மூலியமா மலர்விழியை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களும் மலர்விழியோட போட்டோவெல்லாம் காட்டுறாங்க. அவ ஆஃப் சாரி கட்டுறதுக்கு ரொம்ப விரும்புவா அப்படின்ற மாதிரி போட்டோலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இதனால நம்மளும் ஆஃப் சாரி கட்டணும் அப்படின்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. இப்ப ஆஃப் சாரி கட்டி இது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. இப்ப நான் மலர்விழி மாதிரியே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் மலர்விழி நல்லா வரைவாங்கல்ல, இவங்க வரைகிறாங்க. எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நாளுக்கு நாள் இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஆர்குமெண்ட் மாதிரி வருது. அந்த ஆர்குமெண்ட்ல கோவப்பட்டு ஹீரோவை அடிச்சிடுறாங்க. அதை கூட ஹீரோ பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஆனா அடிச்சு இவங்களும் மயங்கி விழுந்துடுறாங்க. செக் பண்ண டாக்டர் இருக்காருல, இவங்க மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் இவங்க அதுல இருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது தெரிஞ்சோட ஹீரோவும் உடஞ்சு போயிடுறாரு. நம்மளால தான் இப்படி ஒரு நிலைமைக்கு இவ வந்துட்டா, நம்மளால ஒருத்தியோட லைஃப் போயிருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாரு. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன அடின்ற மாதிரிலாம் அடிக்க வச்சிட்டு இருக்காரு. ஏற்கனவே மலர்விழியை பார்க்க முடியலன்னு கடுப்புல இருப்பாரு. இப்ப இந்த மாதிரி வேற ஆயிடுச்சுல, இதை நினைச்சுதான் குடிக்கு இவர் அடிமையா மாறி இருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல மலர்விழியை பாக்குறதுக்காக இவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள பாக்குற இவரும் அழுவுறாரு. அப்ப கண்ணீர் பட்டு அவங்க முழிச்சிடுறாங்க. என்ன வீட்டுக்கு கூட்டு போன்னு சொல்றாங்க. டாக்டர் கிட்ட பேசி அவங்களோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப வீட்டுல வச்சு இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அங்க வந்து நீ தேடி பாத்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தேடலன்னு யார் சொன்னா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா காலேஜ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு போய் இவங்களை தேடணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா எவ்வளவு தெரிய இவங்களை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. மியூசிக் ரிலேட்டடா ஒரு படிப்பு இருக்கு, அதை படின்ற மாதிரி சின்ன வயசுல இவங்க சொல்லியிருப்பாங்க. ஹீரோ அந்த படிப்பை தான் படிச்சிருப்பாரு. அதே மாதிரி சின்ன வயசுல இவங்க போட்டோ தந்திருப்பாங்க. அந்த போட்டோவை இன்னும் வச்சிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. நீ இவ்வளவு வருஷம் எதுக்காக வரல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பாக்கு உடம்பு முடியலன்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கும், அதனால தான் இவங்க போயிருப்பாங்க. அப்பவும் ஓரளவுக்கு நார்மல் நிலைமைக்கு வந்துருவாரு. ஆனா அவர் பிசினஸ் எல்லாம் இவங்க ஹேண்டில் பண்ற நிலைமை வந்திருக்கும். இவங்க பிசினஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி ரெண்டு தங்கச்சிக்கும் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க வர மாதிரி தான் பிளான் வச்சிருப்பாங்க. அதுக்கு நடுவுல இவங்க வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் அப்பா அவாய்ட் பண்ணிருப்பாரு. மலர் அப்பாக்கு லவ் கிவ் எல்லாம் பிடிக்காது, அதனால தான் அவாய்ட் பண்ணிருப்பாரு.
இருந்தாலும் என்னோட லெட்டரை பார்த்து நீ வெயிட் பண்ணுவேன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி மலர் சொல்றாங்க. எது நீ லெட்டர் தந்தியா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ லெட்டரை படிச்சாங்கல்ல, பதிலுக்கு இவங்களும் லெட்டர் எழுதியிருப்பாங்க. அப்ப உடம்பு முடியாம இருக்கிறதுனால இவங்க அவசர அவசரமா கிளம்பியிருப்பாங்க. அப்படி கிளம்பும் போது இவங்க இருக்காங்கல்ல, வயலின் கூட இந்த லெட்டரையும் சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனா வயலின்ல லெட்டர் இல்லல, அதை பத்தி ஹீரோ சொல்றாரு. அதனால செக்யூரிட்டி கிட்ட கேக்குறாங்க. செக்யூரிட்டி அந்த லெட்டரை இன்னும் வச்சிருக்காரு. இதுதான் அந்த லெட்டர் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த வைக்கிறாரு. எதுக்காக நீங்க லெட்டரை தரல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த இடத்துல நடந்த விஷயத்த சொல்றாரு. அப்பாக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தார்ல, லெட்டரை பார்த்தவரு உடனே அப்பாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. இது அவங்கிட்ட போகாம பாத்துக்கோங்கன்ற மாதிரி அப்பா சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் இப்படி பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்கிற இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மலர் வேகமா ஒரு ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறாங்க. கதவை தரன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. அவங்க கதவை திறக்கவே மாட்டாங்க. இப்ப ஹீரோவும் அந்த லெட்டர்ல என்னதான் இருக்கு படிப்போன்ற மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறாரு. எனக்குமே உன்னை ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு அவசரமான வேலைக்காக நான் வெளிநாட்டுக்கு போறேன். திரும்பி வர எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல. எனக்காக வெயிட் பண்ணுவேல அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அதெல்லாம் படிச்சு பாக்குற இவரும் ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப மலரும் ஃப்ரெண்டு ஜானகி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ திரும்பி என்னோட லைஃப்ல வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பேசிட்டு இருக்க? இப்ப ஹீரோக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஜானகி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் முடியாது, கண்டிப்பா ஹீரோ என்னோட லைஃப்ல வேணும் அப்படின்ற மாதிரி மலர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மலர் இருக்காங்கல்ல, ஆனந்தியை பாக்குறதுக்காக அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஆனந்தி படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது இவங்க சைலண்டா பக்கத்துல வராங்க. இப்ப தலகாணியை வச்சு அவங்கள சாவடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஜானகிக்கு கெட்ட கனவா வந்து சட்டுன்னு முடிக்கிறாங்க. ஆனந்தியை பாத்துக்கிறதுக்காக அப்பாவும் அம்மாவும் நடுவுல இந்த இடத்துக்கு வருவாங்க. மலர் திரும்பி வந்திருக்கா பாத்தீங்களா, அதை பத்தி அப்பா அம்மா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் படுத்துட்டு இருக்க இவங்களும் கேட்டுட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த செக்யூரிட்டி இருக்காருல, நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோ ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு வாட்டி கேட்க வரும்போது நீங்க எரிஞ்சு விழுவீங்க. ஆனா ஹீரோ அப்படி பட்டமே இல்ல, உங்களை மன்னிச்சிட்டான், கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பெரியவரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த சமயம் மலர் இருக்காங்கல்ல, ஆனந்தியை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் ஆனந்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்றத எக்ஸாக்டா நமக்கு காட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் தள்ளி இருந்து ஒரு டாக்டர் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப டாக்டரும் மலரும் சேர்ந்த மாதிரி ஹீரோ கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோவும் என்ன விஷயம்னு கேக்குறாரு. டாக்டர் இருக்காருல்ல, ஆனந்திக்கு எப்பயோ சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்கன்னு ஹீரோ ஆச்சரியப்படுறாரு. ஆக்சுவலா ஆனந்திக்கு சரியானது தெரிஞ்சுதான் மலர் பேசியிருப்பாங்க. இந்த இடத்துல தான் டாக்டரும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனந்திக்கு பக்கத்துல வேற ஒரு பொண்ணு இருப்பா. அவ மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு தானே, கொஞ்சம் வித்தியாசமா விளையாடிட்டு இருக்கா. ஆனா ஆனந்தி பதிலுக்கு நார்மலா ரியாக்ட் பண்றாங்க. இதை தள்ளி இருந்து டாக்டர் கவனிச்சிருப்பாரு. இவங்க நார்மலா இருந்து நடிக்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சிருவாரு. ஏமா இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. மலர் திரும்பி வந்துட்டான்ற மாதிரி இவங்களோட பேரண்ட்ஸ் பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இவங்க கியூர் ஆயிருப்பாங்க. இவங்க கியூர் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சா மலரும் ஹீரோவும் சேர முடியாம போயிடும்ல, அதுக்காக தான் மென்டல் பேஷண்ட் மாதிரி இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த விஷயத்த சொல்லாதீங்க. இன்னும் சில மாசங்கள் நான் இங்கே இருந்தேன்னா அவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க கூட வாய்ப்பு இருக்கு. அவங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. சொல்லாதீங்கன்ற மாதிரி கால்ல எல்லாம் விழுந்திருப்பாங்க. இத பத்தி தான் டாக்டர் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. உங்க சந்தோஷத்துக்காக இவ்வளவு யோசிக்கிறாங்க, நீங்க ஆனந்தி கூட சேர்ந்து வாழ்றது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. மலரும் இது சம்பந்தமா தான் ஆனந்தி கிட்ட பேசியிருப்பாங்க. டாக்டர் சொல்றது தான் சரி, நீ ஆனந்தி கூட சேர்ந்து வாழ்றது தான் கரெக்டா இருக்கும். அவ இடத்துல நான் இருந்திருந்தா கூட இப்படி பண்ணிருப்பானான்னு தெரியல, ஆனா அவ பண்ணிருக்கா. நீ அவ கூட இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, இதை என்னால ஏத்துக்க முடியாது, நீ இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இதனால இவங்களுமே திரும்பி பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இத சொல்ல வேணாம்னு நினைச்சேன், சொல்றதை தவிர வேற வழி இல்ல. நான் ஒன்னும் உண்மையான மலர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்ற, நீ என்ன ஏமாத்த தானே பாக்குற அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. நான் ஏமாத்தலாம் பார்க்கல, உண்மையிலேயே நான் மலர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. உண்மையான மலரா வேற ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களோட ஃப்ரெண்டா தான் இவங்க இருப்பாங்க. மலர் இருக்காங்கல்ல, ஹீரோவை பத்திலாம் இந்த ஃப்ரெண்டுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. மலரோட அப்பாக்கு உடம்பு முடியாம இருந்ததுலாம் உண்மையா தான் இருக்கும். இவங்க தான் பிசினஸ் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. ரெண்டு சிஸ்டர்ஸ்க்கும் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்க போனோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாலாம் இருந்திருப்பாங்க. அப்படி போகும்போது தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஆக்சிடென்ட் இந்த ஃப்ரெண்டுக்கும் சேர்ந்து தான் ஆயிருக்கும். ஆனா ஃப்ரெண்டுக்கு பெரிய காயம் இருந்திருக்காது. ஆனா மலருக்கு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கும், அதுவும் உள்காயமா இருக்கும். அப்ப மலர் பேசின விஷயம் தான் இது அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு வீடியோவை காட்டுறாங்க. அந்த வீடியோல மலர் பேசின விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. மலருக்கு தலையில அடிபட்டிருக்கும், பிரெயின்ல ரொம்ப மோசமான டேமேஜ் ஏற்பட்டிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்க முடியும்ன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாரு. என்னால திரும்பி வர முடியாதுன்னு நினைக்கிறேன், என்ன நினைச்சு நீ கவலைப்படாத, சீக்கிரமா வேற ஒரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மலர் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, மலரோட கடைசி ஆசையும் இதுதான். அதனால சந்தோஷமா நீ ஆனந்தி கூட ஒரு வாழ்க்கையை வாழு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.
அப்படி கிளம்புறவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, உண்மையான மலர் இவங்களா தான் இருப்பாங்க. இவங்க உண்மையான மலர்னு தெரிய வந்தா அவர் ஆனந்தி கூட சந்தோஷமா இருக்க மாட்டார்ல, அதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க. வீடியோல வந்தது இவங்க செட் பண்ண ஒரு பொண்ணா தான் இருக்கும். இதெல்லாம் ஹீரோக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஆனந்தியை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இன்னமும் அவங்க மென்டல் பேஷண்ட் மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. நடிச்சது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே இந்த இடத்துல சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.